இந்த நிகழ்வு வந்து இப்போ இந்த பேச்சினுடைய அடிப்படையில பார்க்கும்போது, அது ஒரு தனி மனிதனுடைய தவறு. நீங்க எப்படி வந்து ஒரு மொத்தமா வந்து இந்திய திணிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பாதுகாப்பு படை வீரருக்கு அது வேலை கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து சோதனையிட்டு முறையா வந்து ஆங்கிலத்தில வந்து பேசியிருக்கலாம். இணைப்பு மொழின்னு நீங்க இப்ப குறிப்பிடுற மாரி எல்லாருமே ஆங்கிலத்தில வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். சிஏஎஸ்எஃப் வீரர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு? அவங்க படிச்சுக்கிட்டு வர கல்வியில எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹிந்தி தான் வந்து நேஷனல் லாங்குவேஜ். அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது தெரியாம இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு. அப்படின்னு அவங்களுக்கு வந்து அங்க கல்வி புகுத்தப்படுதா? என்ன நிலவரம் சார்? அதாவது நம்ம இது உணர்வுபூர்வமா நம்ம சிந்திக்கிறத விட, ம். கொஞ்சம் நம்ம ஒரு அறிவுபூர்வமா நம்ம யோசிச்சோம்னா, நம்மளுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். சரி. எப்படின்னா, நம்ம காலகாலமா தமிழ்நாடு ஹிந்தி வேண்டாம். ம். நாங்க இருமொழி கொள்கை ம். அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துல நம்ம இருக்கிறோம். ம். நம்மள பொறுத்த இப்போ இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ம். உத்தரப்பிரதேஷ்லயும், அப்புறம் ஹரியானா, ராஜஸ்தானு, ம். மணிப்பூர், மேகாலயா ம். இங்க எல்லாமே இருமொழி கொள்கை தான் அங்கேயும். ம். அங்க இருமொழி கொள்கை என்ன அப்படின்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இந்த அளவுல தான் அவங்க இருமொழி கொள்கையை வச்சிருக்காங்க. ம். ம். அது போல மும்மொழி கொள்கை ரொம்ப ரேரா இருக்குது. இப்போ நீங்க ஆந்திரால எடுத்துக்கிட்டா கூட சரி, கர்நாடகால எடுத்துக்கிட்டாலும் மும்மொழி கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ம். அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ம். இப்ப நம்ம ஏத்துக்கலாம். இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும். தமிழ் நம்மளுக்கு ஆதி காலத்து மொழின்றதால நம்ம ஏத்துக்கிறோம். இல்லைன்னு சொல்லல நாங்க. ஆனா இத எந்த விதத்துல உணர்வுபூர்வமா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எதையுமே கட்டாயம்னு திணிக்க கூடாது யாருமே. இப்ப கண்டிப்பா. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், ம். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே இல்லாத மொரார்ஜி தேசாய் காலமா இருந்தாலும் சரி, விபி சிங் காலமாக இருந்தாலும் சரி, தேவகவுடா காலமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஹிந்தி அப்படின்றது அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். சென்ட்ரல் கவர்மெண்டோட அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்றது தான் இருக்குது. அதைத்தான் அவங்க கொண்டு போவாங்க. அந்தந்த காலகட்டத்துல நம்ம எதிர்த்துன்னு வரோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு இருமொழி கொள்கை. எவ்வளவு பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? நம்மள எவ்வளவு பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? சரி. நம்மளும் எத்தனையோ பேர் ஹிந்தி பேசுறவங்க வந்தாலும், பஸ்ல கண்டக்டர் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அவங்களையும் நம்ம சாதாரணமா பேசிடுறோம். உனக்கு தமிழ் தெரியலையா? என் உயிரை வாங்குறியா? ஏன்பா நீ உயிரை வாங்குறேன்னு எத்தனையோ நம்ம ஊழியர்களை நம்ம பேசுறோம். வெறும் ஹிந்தி பேசுற ஊழியர்களை அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. நம்மளும் யதார்த்தமா நம்ம பாக்குறோம். நம்ம கண்ணை மூடிட்டு இல்ல, எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம். கடையில போனாலும் பாக்குறோம், வங்கியில போனாலும் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவரை நம்ம திட்டதான் செய்யறோம், இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் நடக்கிறது தான். இது அங்க நடந்திருக்குது. இது போல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய ஒரு வீரர். இல்ல எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு சார். இதுல நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து திட்டுறாங்க, ஏதோ ஒரு வேலையில இந்திக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்றது வந்து யதார்த்தமா நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு திட்டம் மட்டும் தான் செய்யறாங்களே தவிர, நீ வந்து இங்க தானே இருக்கிற, நீ தமிழும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும், இங்க எப்படி உனக்கு தமிழ் தெரியாம இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறது ரொம்ப கம்மி தானே சார்? இல்ல, இதோட அர்த்தம் என்னது? நம்ம அவங்கள இகழ்ந்தாலும் அதோடைய அர்த்தம் என்னது? இல்ல அதோடைய அர்த்தம் நம்ம கட்டாயப்படுத்தல சொல்ல வரேன்னா, இல்ல இப்போ அவங்க கட்டாயப்படுத்தி ஒரு படை வீரர் கட்டாயப்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஹிந்தி கத்துக்க போறது இல்ல. அவங்களுக்கு அங்க எப்படின்னா, அவங்க தே ஆர் எக்ஸ்போஸ்டு ஒன்லி டு ஹிந்தி. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களுடைய மாநிலங்கள்ல ஹிந்தி தான் வெறும் பரிச்சயம். அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படி இருப்பாங்க. இப்ப நம்மளும் நம்முடைய பள்ளிகள்ல ஹிந்தி தான் இந்த தேசத்தின் அபிஷியல் லாங்குவேஜ் எங்க சொல்லி கொடுக்குறோமா? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம தமிழ் மொழியில படிக்கிறோம், இல்ல ஆங்கில வழியில கல்வியில படிக்கிறோம். மொழியிலையும் படிக்கிறோம், பாடத்திட்டங்களும் அந்த மொழியில இருக்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தேசத்தின் அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி ஹிந்தி தான் அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அலுவல் மொழின்னு சொல்லி தரோம், தாய்மொழின்னு சொல்லி தரது இல்ல. இல்ல, அலுவல் மொழின்றதே சொல்லி தரல. நம்ம எங்கேயுமே சொல்லி தரல. இந்தியன்ற வார்த்தையை நம்ம பேச மாட்டோம். நம்ம பாடத்திட்டத்திலேயே அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஆனா என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார்? அதாவது 17 ஆண்டுகள் மத்தியில ஆட்சியில இருந்தது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப பிஜேபி மெஜாரிட்டி ஆட்சி. நீங்க பரிந்துரை பண்ண முடியும், அழுத்தம் கொடுக்க முடியும், முடிவு அவங்க தான் எடுக்கணும். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுத்து இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய, இந்தியாவின் மொழிகளின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. நம்ம கட்சி அங்க இருந்துச்சு. அது பெருமை, நம்மளுக்கு பெருமை தான். அது இல்லைன்னு சொல்ல. 17 ஆண்டுகள் அங்க இருந்தோம்.
அந்த நேரத்துல வந்து 1950கள்ல காங்கிரஸ் அரசாங்கத்துல ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல லா மினிஸ்டரா இருந்த சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில இருந்த குழு அவர்கள் இயற்றிய சட்டம், அங்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பெரும்பான்மையாக இருந்த பொழுது நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நம்ம பார்க்கணும், வேற எதுவும் இல்ல. அபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் 343, அத இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 17ல எடுத்தீங்கன்னா சாப்டர் 1ல வந்து ஆர்டிகல் 343 the official language of the union shall be Hindi. கூட வந்து இணைமொழியா 15 வருடங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் இருக்கலாம் அப்படின்றது அந்த ஆர்டிகல்ல இருக்குது. நம்ம வந்து அதை மறந்துட்டு நம்ம பேச முடியாது. அதுல வந்து நம்ம திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். நம்ம அதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அதுல அமெண்ட்மெண்ட் வந்து 1967ல கொண்டு வந்தாங்க. ஆனால் பிரைமரியா என்னன்னா, இப்போ பட்டியலிடப்பட்ட மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து மாநில மொழிகள் 22 மொழிகள் இருக்கு. அது வந்து ஃபார் ஸ்டேட்ஸ், அபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 345ல சொல்லுது அபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு 345ல தெளிவா சொல்லுது. ஆனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று அலுவல் மொழியாக 22 மொழியையும் நம்ம கொண்டு வந்திருக்கணும். மைனாரிட்டி அரசாங்கத்துல நம்ம ஆட்சியில பங்கு வகிக்கும் பொழுது நாம இந்த திருத்தத்தை கொண்டு வந்து அந்த அடிஷன் பண்ணி அந்த ஆக்ட்ல 22 மொழிகளையும் அலுவல் மொழியாக கொண்டு வந்திருக்கணும். இல்லை என்றால் இந்த 22 மொழிகளையும் தேசிய மொழியாக கொண்டு வரணும். ஏன்னா நேஷனல் லாங்குவேஜ் எதுவுமே இல்ல. அந்த படை வீரர் கூட அறியாமையா சொல்றாரு, அவர் தவறா சொல்றாரு. நேஷனல் லாங்குவேஜ் ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மா கூட அதை எடுத்து கூகுள்ல சொல்லியிருக்காங்க. அவர் பேசியது சுத்தமாக தவறு, அது மிக கண்டனத்துக்குரியது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவரை வந்து கண்டிக்கணும். அவரை வந்து பதவியிலிருந்து என்கொயரி பண்ணி சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த அதுக்கப்புறம் வந்து அந்த சிஎஸ்எஃப் செக்ரட்டரி கிட்ட போய் புகார் பண்ணிருக்காங்க, அவரும் அவர் கணவரும். அப்ப அவர் கேட்டிருக்காரு, அவர் வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருந்துகிறேன், யார் செய்தது அடையாளம் காட்டுங்கன்னு போது இவங்க வந்து பெருந்தன்மையா அடையாளம் காட்டாம விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அடையாளம் காட்டி அவருக்கு தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே நம்ம விமான நிலையத்தில் அது போல நடந்துச்சு. நம்ம கனிமொழி அம்மா போயிருக்கும் போது இதே மாதிரி ஒரு படை வீரர் இது போல இது போல பேசினாரு. அப்ப கனிமொழி அம்மா அதை கண்டிச்சாங்க. அது மிகப்பெரிய கண்டனத்துக்கு இங்க வந்துச்சு. இதே போல சில வீரர்கள் வந்து தெரியாம, அதாவது தன்னுடைய இந்த தேசத்துல எந்தெந்த மொழிகள்லாம் இருக்குது அப்படின்றதே தெரியாம அவர்கள் பேசுறாங்கன்னா, இந்த தேசத்தை 17 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த நம்முடைய கட்சிக்கும் அதுல பங்கு இருக்குதா இல்லையா? நாம இந்த மாநிலத்தின் கடைகோடி வடகிழக்கு மாநிலம் வரைக்கும், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்முடைய 22 மொழிகளையும் பிரஸ்தாபப்படுத்தி அதை அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழியாக மாற்றி இருக்கணுமா இல்லையா? எவ்வளவு காலம் நம்ம இப்படியே எதிர்த்துட்டே போவோம்? ஒண்ணு அதை அலுவல் மொழியா மாற்றணும், அரசியல் சாசன சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும். ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கமிட்டி அமைக்கப்படுது. ஒவ்வொரு முறையும் கமிட்டி அடிப்படுது. அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்து எக்ஸ்டென்ஷன் நம்ம பண்ணினே வரோம். ஆர்டிகல் 346ல ஆர்டிகல் 344 344ல தெளிவா சொல்லிருக்குது. முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் ஜனாதிபதி. அடுத்த 10 ஆண்டுகள்ல ஒரு கமிட்டி அமைச்சு இது ரிவைவல் பண்ணி ஹிந்திய பிரச்சாரம் பண்ணும். ஆர்டிகல் 351 ஆர்டிகல் 351 என்ன சொல்லுதுன்னா, டைரக்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஒவ்வொரு வருஷமும் இந்த கமிட்டி வந்து 4 வருஷத்துக்கு ஒருத்தர பரிந்துரை பண்ணும்போது நம்ம இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். போன தடவை சிதம்பரம் இருக்கும்போது சிதம்பரம் பேசினாரு, ஹிந்தி வந்து எல்லா இடத்துலயும் வரணும் அப்படின்னு அந்த ஹிந்தி லாங்குவேஜ் கூட்டத்துல பேசினாரு. அப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். இந்த முறை அமித்ஷா பேசினாரு. அமித்ஷா பேசும்போது நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால காங்கிரஸ் ஆட்சினால நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும், அதே நேரத்தில் பிஜேபி ஆட்சினால நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும். இதை அரசியல் சாசனத்துல திருத்தம் கொண்டு வராம இதற்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியாது. மற்றபடி இது அரசியலாகத்தான் பார்க்கப்படும்.